குடியாத்தம் தொகுதியில என்ன சொல்றாங்கன்னா, எங்க பார்த்தாலும் விசைத்தறி கூடங்கள் நிறைய இருக்கு, 10,000க்கு மேல. அதை எதையுமே அவங்க செய்யறது இல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல வழி கூட காட்டல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, படிச்ச பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது சுத்தமா இல்ல. வீட்டுல உள்ள பெண்களுக்கும் ஏதாவது ஒரு தொழில் இருந்தா செஞ்சா குடும்பத்தை பாத்துக்குவாங்க, அதுக்கும் வழி இல்ல. திரும்ப இப்ப ஓட்டு கேட்கறதுக்கு வராங்க. அவங்கள நம்பி ஓட்டு போட முடியுமா? இது ஏதாவது செய்யணும், இந்த மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நான் புறப்பட்டு வந்தேன். இப்ப வர்ற இடங்கள்ல பூரா நான் இப்ப இதான் சொல்லிட்டு வரேன். வேலை வாய்ப்புக்கு ஒண்ணுமே செய்யல, சும்மா ஒரு டோக்கனை கொடுத்து 8,000 ரூபாய்க்கு நீங்க போய் சாமான நீங்க பிடிச்சதா வாங்கிக்கீங்கன்னா, அதை வச்சுக்கிட்டு நீங்க 5 வருஷம் நீங்க குடும்பம் நடத்த முடியுமா? எப்படி முடியும்? அதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அது உபயோகமா இருக்கும். உங்க வீட்டு புள்ள ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட 2 புள்ள 30,000 ரூபாய் ஈஸியா சம்பாதிச்சிடும். அது இருந்தாலே நீங்க குடும்பம் நடத்திடுவீங்க. அதை விட்டுவிட்டு நான் சீட்டு கொடுக்குறேன், டோக்கனு நீ போய் கொடுத்து வாங்கிக்க அப்படின்னா எத்தனை நாளைக்கு போறோம்? அது அத மக்கள் சிந்திக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த எடப்பாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா அது பெரிய துரோக கூட்டம். அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், உங்களுக்கு நேரத்துக்கு புள்ளைய படிக்கிறதுக்கு கூட வீட்டுல லைட் இருக்க மாட்டேங்குது. இதுல இவர் என்ன சொல்றாரு, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, 10,000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு. இவங்க 2 பேருமே இந்த பணம் அவங்க அப்பா விட்டு பணம் இல்ல, திருப்பி கடன் வாங்குவாங்க. அரசாங்கத்துல நீங்க அவங்கள ஆட்சியில உட்கார வச்சீங்கன்னா திருப்பி கடனை வாங்குவாங்க. கடனை வாங்கி இத உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறது, அவங்க ஜெயிக்கிறதுக்கு கடனை வாங்கி உங்க தலையிலே வச்சுவிட்டு கடனை அவங்க ஜெயிச்சு திருப்பி உட்கார்ந்துட்டு கூத்தடிக்கிறது. இதுக்குதான் அவங்க பண்றாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஒருமித்த கருத்தோட இருக்கணும். எல்லாரும் குடியாத்தம் தொகுதிக்கு தபிதால்னு நிறுத்திருக்கோம். அவங்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு மகத்தான வெற்றி பெற வைக்கணும்னு உங்கள்ட்ட எல்லாம் அன்பா கேட்டுக்கிறேன்.